இத்தன நாளா நம்ம எதிர்பார்த்த டாடா கேபிட்டல் ஐபிஓ நெக்ஸ்ட் வீக் வந்து ஓப்பன் ஆகப்போகுது. டாடா கேபிட்டல் டாடா நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய நிறுவனம். இதுக்கு முன்னாடி ஹெச்டிபி ஃபினான்சியல் சர்வீசஸ் ஐபிஓ வந்து வந்துச்சு. அதை விட கம்பேர் பண்ணும்போது இந்த ஐபிஓ தான் ஒரு பெரிய நிறுவனம். டாடா கேபிட்டல் ஒரு லெண்டிங் கம்பெனி. பர்சனல் லோன், ஹோம் லோன், வெஹிக்கிள்ஸ் லோன்லாம் கொடுத்துட்டு வராங்க. டாடா கேபிட்டல் நிறுவனம் 700க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் 2007ல வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டாடா கேபிட்டல் லிமிடெடோட மார்க்கெட் கேபிட்டல் 1,38,383 கோடி. இவங்களோட டெப்ட் பார்த்தோம்னா 7.19. ஹெச்டிபி ஃபினான்சியல் சர்வீசஸோட டெப்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு. இது இல்லாம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம்னா டாடா கேபிட்டல் நிறுவனத்தோட சேல்ஸ் மார்ச் 2024லேருந்து மார்ச் 2025ஓட கம்பேர் பண்ணும்போது 35% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் ஒரு நல்ல growth வந்து காட்டிட்டு வராங்க. இந்த டாடா கேபிட்டல் நிறுவனத்தோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பி விட ஸ்டாக் பியும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஐபிஓ டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். டாடா கேபிட்டல் நிறுவனத்தோட ஐபிஓ ஓப்பன் டேட் 6 அக்டோபர், க்ளோஸ் டேட் 8 அக்டோபர். ஒருவேளை இந்த ஐபிஓ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆச்சுன்னா டிமேட் அக்கௌண்ட்ல 10 அக்டோபர் அன்னைக்கு வந்து கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஐபிஓட லிஸ்டிங் டேட் என்எஸ்சி பிஎஸ்சில ரெண்டுத்துலயுமே 13 அக்டோபர் 2025 அன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆக போகுது. பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 310லேருந்து 326 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து 326ல வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம். கியூஐபி மூலமா 50%க்கும் 15% கீழே என்ஏஐக்கும் 35% கீழே ரீட்டைல் இன்வெஸ்டருக்கும் அலாட்மெண்ட் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. டாடா கேபிட்டலோட ஊழியருக்கு 12 லட்சம் பங்குகளை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த டாடா கேபிட்டல்ல டாடா சன்ஸ் 88.6% பங்குகளை வந்து வச்சிருக்காங்க. இது இல்லாம ஹெச்எஃப்சி 1.8% பங்குகளை வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டாடா கேபிட்டல் நிறுவனத்தோட வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஆனா growth வந்து நல்லா காட்டியிருக்காங்க. நான் வீடியோ எடுக்கும் போது டாடா கேபிட்டல் ஐபிஓட கிரே மார்க்கெட் பிரீமியம் 4.91% தான் இருக்கு. கடந்த ஒரு வாரமாவே பார்த்தோம்னா டாடா கேபிட்டலோட ஜிஎம்பி வந்து குறைஞ்சிட்டே வருது. இது இல்லாம அன்லிஸ்டட் மார்க்கெட்ல இருந்த பிரைஸை விட குறைஞ்சிட்டு வருது. இதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க லிஸ்டிங் கெயிலுக்காக தான் அப்ளை பண்றீங்களா, லாஸ்ட் டேட்ல அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட்ல எவ்வளவு ஜிஎம்பி இருக்கு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ண போறேன்னா இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.